இந்த இயர் மம்மியோட பர்த்டேக்கு நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னா இந்த பிங்கியும் உங்க மம்மியும் ஆளுக்கானமே அவங்க வந்து அதான் டெக்கரேஷன் ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்மளே டெக்கரேஷன் பண்ணி வச்சிடலாம். அவங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆகட்டும். இதை நம்ம சோஃபால அதுக்கப்புறம் ஹால் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இது வந்து கேக்குக்கான ஸ்டாண்டாக வச்சுக்கலாம். வா கேக் எம்மியா இருக்கே, வாயா ஊறுது. சரி மம்மியை சீக்கிரமாக கட் பண்ணி சாப்பிட சொல்லுவோம். ஹாய் லீசா, நீ டெக்கரேஷன் பண்ணிட்டியா? ரொம்பவே சூப்பராக இருக்குது லீசா. இங்கே பார், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக உங்கள் மம்மிக்கு சூப்பரான கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் கொஞ்ச நேரம் உட்காரேன், காலாக வலிக்குது. பிங்கி பார்த்து கிஃப்ட் அங்கே வச்சுடு சரியா? இந்த கிஃப்ட்டும் உங்கள் மம்மிக்கு தான். பிங்கியே செலக்ட் பண்ணா ஆன்ட்டிக்கு நானும் கிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. லிசா பர்த்டே ஆன்ட்டியை கூட்டிட்டு வா. கேக்க பார்க்க பார்க்க வாயை ஊறுது எனக்கு. இவ ஒருத்தி டெக்கரேஷன் பண்ணி பெண்டு நமருது. கூட்டிட்டு வரேன் நீ. லீசா கண்ணை கட்டிட்டு மம்மியை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? மம்மி விழ போகிறேன், பார்த்து பார்த்து. சோஃபாவில் உட்கார வைக்கிறியா? இப்போயாச்சும் மம்மி கண்ணை திறக்கிறேனே. கண்ணேறிது. வாவ் குயிட்டி, நியூயார்க்கியா? என்ன சர்ப்ரைஸ் இதெல்லாம்? மம்மி பர்த்டேக்காக பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப தடார்படலாம் பண்ணியிருக்கீங்களே. இந்த டெக்கரேஷனில் யார் பண்ணது? நான் தான் மம்மி. கேக் கட் பண்ணுங்க மம்மி. வந்ததுலேருந்து இந்த கேக்லேயே எல்லாருக்கும் கண்ணு. இப்போ தான் எல்லாருக்கும் நிம்மதியாச்சு. மம்மி மம்மி இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலாமா ப்ளீஸ் மம்மி? ஆமாப்பா, நானும் பிங்கியும் உனக்காக கஷ்டப்பட்டு கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்படியா? ஏன்பா? சரி ஓகே, இந்த கிஃப்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். நான் சின்ன வயசில் இருக்க போது இந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு அதே ஃபீலிங்காக இருக்குது. வாவ், டார்டாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி வயசில் எங்கள் அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது எனக்கு யாரை கிஃப்ட் பண்ணா? நான் தான் மம்மி கிஃப்ட் பண்ணேன். சூப்பராக இருக்கா? உன்னோட செலெக்ஷன் நல்லா இல்லாமல் போகுமா? ஆன்ட்டி இது நான் பண்ண கிஃப்ட் ஆன்ட்டி, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது என்ன பாக்ஸ் உள்ள? மிக்கி மவுஸ். ஆன்ட்டி நீங்கள் இதை கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்ட்டி. ரொம்ப தேங்க்யூ பிங்கி. இதில் என்ன இருக்குது? இது யார் கிஃப்ட் பண்ணா? இது கொரியரில் வந்துச்சு மம்மி, என்னன்னு தெரியல, ஏதோ பிரியான்னு சொல்லியிருந்துச்சு. ஆமாம்மா, அது மம்மியோட ஃப்ரெண்டு. வாவ் சூப்பராக இருக்குது பாரு. பெண்ணு என்னென்னமோ புது புதுசாக வந்துச்சுப்பா. எல்லாம் சைனா ஐட்டம் போல். ஆனால் நல்லா இருக்குது பாரு இப்போ சைனா ஐட்டம்ஸ்லாம். இது என்னது? ஸ்ப்ரைட் பாக்ஸு. இதுவும் பிரியா அனுப்புனது தானா? வாவ் இதுலேயும் பெண்ணா? நான் ஒர்க் பண்ணுறேன்ல, அதனால் எனக்கு பெண்ணாக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க பாரு. இது என்னது? இது ஜீபூம்பா பெண்ணா? யூனிகார்ன் போட்டிருக்க பாரு. நல்லா இருக்குல்ல? சரி இது நீ எடுத்துக்கோ லீசா சரியா? எத்தனை பெண் தான் மம்மியும் வச்சிட்ருப்பேன். ஓகே மம்மி. இது குயிட்டி ஆன்ட்டி எடுத்துகிட்டு வந்தது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருக்குது. சூப்பராக இருக்குது மம்மி. வாவ் என்னது இது? பேட் பாலா? மம்மி நீங்கள் என்ன குட்டி பாப்பாவா? குயிட்டி ஆன்ட்டி உங்களுக்கு இதெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க? இல்லைம்மா, உங்கள் மம்மி கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்களே காலேஜில். நானும் அவ்வளோ ஒன்றா படிக்கும் போது உங்கள் மம்மி ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தேன்னா அது கிரிக்கெட்டு தான். எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்னு இருப்பா. அதான் கிஃப்ட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து டார்டாய்ஸ், அதுக்கப்புறமா வந்து கிரிக்கெட்டு. பிங்கி உன்னோட கிஃப்ட்டு கூட சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. எதுக்கு மம்மி தேங்க்யூ எல்லாம்? அதெல்லாம் வேணாம். எனக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்தினாலே போதும். நிறைய வீடியோஸ் உங்களுக்காகலாம் காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.